சார் இந்த கரூர் நடந்த சம்பவம் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயினா. தீர விசாரித்த சிபிஐ வெளியிட்ட வீடியோ. என் கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் வராது, என்னை அழ வைக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்காது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நடக்கலை, தெரிஞ்சு போச்சு. இந்த எமோஷனல் சாங்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரிஜினல் எமோஷனுக்கே நீங்கள் அழுவலை. அப்புறம் என்ன இருக்கு? ஆனால் இந்த வார்த்தையை ஆதவ் தவிர்த்து இருந்திருக்கலாமா? ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து பொதுவாக நமக்கு தெரியும் கடந்து போகக்கூடிய கேரக்டர். அது இந்த வார்த்தையை ஆதவ் தவிர்த்துருக்கலாம், இல்லை ஆதவே தவிர்த்துருக்கலாம். இந்த வீரா படத்தில் ஒரு சீனில் ஒரு நாய் துரத்திட்டே வந்தோடனே உடனே வந்து செந்தில் பார்த்து பயந்து போய்ட்டு ஒடுங்கி விடுவார். விடுந்தோடனே ரஜினி பார்த்துல அப்படின்னு போவார். ஆக்சுவலாக அவ்வளோதான் அதுக்கு ரெஸ்பான்ஸ். சார் நாய் குறைக்குதாங்கிறதுக்காக திருப்பி நம்ம குறைச்சோன்னா நம்ம மனுஷன் கிடையாது, அவர் மனிதனாக நடந்துக்கிறார். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் பன்முக கலைஞர் திரு ஆதவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நீண்ட நாட்கப்பில் வந்த ஒரு ஷூட்டு. ரைட் சார். சார் இந்த கரூரில் நடந்த சம்பவம் நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். அந்த கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை. இது வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய இழுக்கு மாதிரி பார்த்துட்டோம். ஏன்னா உலகம் முழுவதுமே பேசப்படுற ஒரு விஷயமா போயிடுச்சு. அதில் இன்றைக்கு இரு தினங்களாக குறிப்பாக சொல்லப்போனால் அது ஒரு ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் பேசப்படுது. நீங்கள் ஒரு திரைக்கலைஞர், இது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்க சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? வாய்ப்புகள் இருக்குது. அது ஆக்சுவலாக எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பல பேருக்கு, சில பேருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஏழை ஜாதின்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் படம். அந்த படம் வந்து லியாக்கத் அலிகான் தான் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அதில் ஒரு ஷாட் வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வீட்டை விட்டு வெளில வருவார். எனக்கு என்ன அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஒன்று லைவாகவே விஜயகாந்த் சாரை ரோட்டில் வாக் பண்ண விட்டு அப்படியே ஷூட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அது வந்து லைவ் பார்க்குறவங்கலாம் அழகாக என்ன விஜயகாந்த் ரோட்டில் நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் எல்லாரும் கை கொடுக்கறது, இது பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. ஒரு பெரிய மாசாக இருக்கும் அந்த சாங். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை ஆறுடா சின்ன தம்பிங்கிற பாட்டு. அது வந்து லைவ். அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, ஆனால் ஒரு நடந்து வருவார் எல்லாம். அப்போ இருக்கிற சோஷியல் மீடியா க்ரௌடு இதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா, உதயம் தேட்டர் பக்கத்தில் நடந்து வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அவள் உதயம் தேட்டர் பக்கத்தில் இருக்கவனுக்கு மட்டும் தான் தெரியும். யாரும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது இங்கே விஜயகாந்த் நடந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்கள் அது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. மொபைல் ஃபோன் இருக்குது, அங்கங்கே உடனே நெட்வொர்க் வந்து உடனே வண்டி எடுத்து வந்துடுவாங்க. ரீல்ஸே போடுறாங்க. ஆமாம், ரீல்ஸ் போடுறாங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் ஜாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போது வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணாதில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அவர் லியாக்கத் அலிகான் டைரக்ஷன்லேயே ஒரு ஃபைட் சீன் ஒன்று எடுத்தார், கட்டளைன்னு ஒரு படத்தில். அதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து மோதுற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று எடுத்தார். அதுவும் வந்து லைவாக இருக்கும் பார்க்குறது. இதெல்லாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக சில ஷாட்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே லைவாக அமைஞ்சிருச்சு சில விஷயம் அப்படின்னார். ரோட்டில் தான் எடுக்கிறாங்க, அதே உதயம் தேட்டர் பக்கத்தில் தான் எடுத்தாங்க அதுவும். ஸோ இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக பேசு பொருளாக பேசப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதை படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய க்ரௌடை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பொதுவாகவே வந்து தனக்கு என்ன கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ரியலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ யாராவது பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கேமரா வைப்பாங்க. ஒரு கூட்டத்தில் பேசும்போது பின்னாடி ஒரு கேமரா வைப்பாங்க. எதுக்குன்னா, நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன், ஆள் இல்லாதவங்கள்ட்ட நான் பேசலை, அரங்கு நிறைந்த கூட்டம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சுக்கிறது. அந்த மாதிரி காலகட்டங்களில் இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. ஒரு பேரிழப்பு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 41 பேருங்கிறது சாதாரணம் கிடையாது. அந்த மாதிரி டைமில் இப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு வந்து கோபத்தை அதிகப்படுது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஆர்கனைஸ்டாக இல்லை அந்த இடம். நீங்கள் ஷூட் பண்ணாலுமே இந்த மாதிரி கூட்ட அலைகள் வந்து வரும்போது அந்த இடம் ஆர்கனைஸ்டாக இல்லை. ஆர்கனைஸ்டாக இருந்து தவறு இருந்தால் பரவாயில்ல, அது ஆர்கனைஸ்டாக இல்லை. அப்படியே எல்லாருமே அந்த வேன் பக்கத்தில் வந்து அப்படியே அலை மாதிரி வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி கூட்டம் வந்து சிரஞ்சீவி சார் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருக்கும் இதே மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து அதே ரோடு ஃபுல்லாக பவன் கல்யாண் அவர்கள் கூட எல்லாருக்குமே கூட்டம் வரலன்னுலாம் சொல்லவே மாட்டேன் சார். கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து இவர் கூட்டுறது தான் கூட்டம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி 1977 வந்து சட்டசபையில் பதவி பிரமாணம் செய்துட்டு நேராக மக்களை சந்திக்கிறதுக்காக அண்ணா சிலைக்கு மாலை போட்டு வந்தார். கரெக்டாக அந்த ஜங்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம். ஸோ அதில் வந்து என்னென்னா, அந்த கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷல்னா, அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உடனே சொல்லுவாராம், சரி பெண்கள்லாம் குழந்தைங்களை விட்டு கிளம்புங்க, நான் ஆண்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. இவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இவங்க எல்லாம் கிளம்புனோன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கூட்டம் அலம்போதில் பெண்கள் வந்து அவதிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களை தனியாக அனுப்புனேன், ஒன்றும் இல்லை நீங்கள் கிளம்பலான்னு.
ஸோ இது எதுக்குன்னா ஒரு அக்கறை. அக்கறை. விஜயகாந்த் சார் அதே மாதிரி தன்னுடைய மாநாடு நடத்தும்போது இது மாதிரி ஒரு பையன் வந்து வர்ற வழியில் இது மாதிரி இறந்து போயிட்டாங்கும் போது அவன் வீட்டுக்கே போய் உட்கார்ந்துருந்து பார்த்து பேசி, தவறுகள் நடக்க தான் செய்யும், அது வந்து அவரு காரணம் நான் சொல்ல மாட்டேன், தவறுகள் நடக்க தான் செய்யும். இதில் என்ன அப்படின்னா ஆடட் டு த ஃபியூல் டு த ஃபயருங்கிற மாதிரி இவர் வீட்டுக்கு போய் பார்க்கவும் இல்லை, அன்னைக்கு கேட்கும்போது பதில் சொல்லவும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த மாதிரி அதை ஷூட்டும் பண்ணியிருக்காங்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, அது வந்து இனிமேல் அதை தவிர்க்க முடியாது, இறந்து போன உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது. ஆனால் செஞ்ச விஷயம் ரொம்ப தப்பாக இருக்குது. ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாபெரும் கட்சிக்கு ஒரு பெரிய இழுக்கு. கண்டிப்பா. இல்ல சார், இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, நேற்று அவங்க தாவேகா சைட்லேருந்து சொல்றது, இது எதுவுமே நாங்க ஷூட்டுக்காக பண்றதில்ல, ரெகுலரா பண்றதா, லைவ் டெலிகாஸ்ட்காக தான் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க அதுக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அதுல ஒரு படி மேல போய் பார்க்கும்போது அந்த ஒளிப்பதிவாளர், படத்தோட ஒளிப்பதிவாளரே நேரடி களத்துக்கு சென்று லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அது நான் என்கிட்ட படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கேமராவை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஒரு கேமராமேன் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் எங்கள் கூட படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, உடனே அவரே கூப்பிட்டோம் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்போம், நிகழ்ச்சி பண்ணிட்டு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்ப்பா, வீட்டுக்கு வந்து அதை அப்படின்னு கொஞ்சம் எடுத்து கொடுத்தோன்னா வரேன், நம்ம அந்த பண்ணிடலாம், பிரமாதமாக பண்ணிடலாம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போனால் அவங்க சொல்லுவாங்க. அதான். ஆனால் இது எந்த சார், இப்போது கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயினாக தீர விசாரித்த சிபிஐ வெளியிட்ட வீடியோ. ஸோ அப்போது இதை நம்பி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து நக்கீரன் கோபால் சார் வந்து சொன்னார், இதெல்லாம் ஷூட்டிங்காக பயன்படுற எல்லாரும் வந்து ஒரு சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் அப்போஸ் பண்ணாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. இப்போ சிபிஐ விசாரித்து விட்டாங்களே வீடியோவை, இதோ இந்த காணலேருந்து எடுத்திருக்காங்க, இதோ அந்த காணலேருந்து எடுத்திருக்காங்கன்னு. இது ஒன்றும் ஏஐ ஃபோட்டோ கிடையாது. ஆமாம், எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை விஜய் அவர்கள் முன்னெடுக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிங்க சார்? ஒருவேளை மக்களோட மைண்ட் வாய்ஸை அந்த டெலிபதி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுக்காக கேமரா மூலமாக இது பண்ணியிருப்பாரா? கூட்டங்களை பார்க்குறாங்க சார். மாநாடுக்கு வரும்போது ஆப்போசிட் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்காம அதில் என்னத்தை வந்து கேமரா மூலியமாக என்னத்தை தெரிஞ்சுக்கிறாரு? ஒவ்வொருத்தரையும் ஜூம் பண்ணி பார்ப்பாரா என்ன? அவங்க முகத்தில் எடுக்கிறாங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் எடுக்கிறதுனா அவங்க மூஞ்சை வந்து ஜூம் பண்ணி உங்கள் மூஞ்சிக்கு வந்து என் மூஞ்சி பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரா? என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அவசியமே கிடையாது சார். அது அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ட்ரோன் காட்சிகள் பறக்க விடுறதுங்கிறது, ட்ரோன் பறக்க விடுறாங்க, ஓகே, அது இப்போ எல்லாருமே காமனாக பண்ணுறாங்க. அதான் டாப்பாங்கிலேருந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியுதே. ஆமாம். ஆனால் கூட்டம் கூட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அன்றைக்கே அஜித் சொல்லிட்டாரு, 130 கோடி ரூபா ஜனத்தொகை இருக்கிற ஒரு நாட்டில் வந்து நான் இவ்வளோ பேரை கூட்டமாக கூட்டிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கூட்டங்கிறது எல்லா கட்சிக்கும் வருது, எல்லாத்துக்கும் வராங்க, அது மாதிரி வராமல்லாம் யாருமே கிடையாது. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர கிரேஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கு எல்லாரும் வரதான் செய்வாங்க. ஒருவேளை 4K குவாலிட்டியில் இருக்கிற ரெக்கார்ட் பண்ணாமல் 144p ரெக்கார்ட் பண்ணியிருந்தா சமூகநீதி மாதிரி பேசிடலாமா? ரொம்ப 4K அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் எல்லாருமே கோவப்படுறீங்க. 144p பண்ணியிருந்தா அது ஒரு சமூக நீதிக்கான பிக்சல் ரேட்லாம் யாருங்க பார்த்தா? ரெக்கார்ட் பண்ணதே தப்புன்னு தானங்க சொல்கிறான். அது என்னது போய் கேமராவில் வந்து, ஏன்னா தாவேக்காவோட பதில்கள் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா, நாங்கள் 4K எடுத்தனால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஒரு 144p எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோ? இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலாக 4K எடுக்கிறதோ 144 எடுக்கிறதோ எடுத்தது தப்பு, அவ்வளோதான். அதாவது என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து சரி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேற்றீங்க, அவங்களுக்கு ஒரு அவதிக்கு உண்டாகிறாங்கும் போது அவங்கள நீங்கள் தானே போய் பாதுகாக்கணும், நீங்கள் தானே போய் ஆறுதல் சொல்லணும் இல்லையா? அப்போ உனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அவன் அவதிக்கு உண்டானா என்ன வேணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் வீட்டுக்கு போகிறது இருக்குல்ல, அது நல்லது இல்லைல்ல. அதுதானே வந்து மனிதாபிமானமே கிடையாது. என் வேலை முடிஞ்சுது, அதான் என் வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டாரு. அதுதான் அன்றைக்கி ஒருத்தர் இப்போ ஒரு வீடியோவில் ஒருத்தர் போட்டிருக்காரு, 41 பேர் செத்துட்டாங்க, ஒரு 1.5 மாதம் கழிச்சு மலேசியாவில் போய் மக்களுக்காக டான்ஸ் ஆனேன்னு சொல்லிட்டு ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அவர் சொல்கிறார், ஒரு ஏதோ ஒரு காட்சியில் வந்து அந்த யார் பெற்ற மௌனங்கிற பாட்டு போடுறாங்க. பாட்டு போடும்போது விஜய் வந்து என் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வராது, என்னை அழ வைக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்காது அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், நடக்கலை, தெரிஞ்சு போச்சு. அது உங்கள்கிட்ட இந்த எமோஷனல் சாங்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரிஜினல் எமோஷனுக்கே நீங்கள் அழுவலை, அப்புறம் என்ன இருக்குது? ரைட் சார். அடிக்கடி வந்து விஜய் அவர்களை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டே இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இப்போ மேக்ஸிமம் பார்க்குறவுடைய நமக்கு அரசியல் கட்சி தலைவரில் பலரும் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் அவங்களுடைய இது வந்து இப்போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய இது வந்து டெலிகாமில் தான் அது ஃபுல்லாகவே இருக்கும், அங்கே ஷாட் இருக்கும். அது மாதிரி முதல்வர் அவர்களுடைய ஷாட் ஆகட்டும், எல்லாருடைய ஷாட்டும் இவருக்கு மட்டுமே எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது. ஒருவேளை வந்து இந்த ஸ்டூடியோவில் நீங்கள் ஷூட்டிங்கில் பண்ணுறாங்களே, இந்த சைண்ட் வேவ்ஸ்க்கும் லைட் வேவ்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற போராட்டமா, எதுக்காக வந்து இது மாதிரி ஒரு விஷயம்? இல்லை சார், அவரு மற்றவங்க வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், அவங்களுக்குலாம் கேமராவை ஃபேஸ் பண்ணுறதும்
சோஷியல் மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுமே சிம்ம சொப்பனமான விஷயம். நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ தான் ஐடி விங்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எப்படிங்க போகிற இடத்துலலாம் வந்து நாங்கள் செய்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஃபோனில் எடுக்க சொல்லுங்கள், கேமராவில் எடுக்க சொல்லுங்கன்னு இப்போ தான் செய்கிறாங்க. இது எல்லாமே இப்போ தான். இவர் வந்து ஆல்ரெடி கேமராவோட தான் குடும்பம் நடத்துறவர். ஆமாம். அப்போ கேமராவோட தான் இருந்தார் அப்படிங்கும்போது இவர் அதை கரெக்டாக செய்கிறாங்க. அந்த 6 கேமரா வச்சுருங்க, அங்கே ஒன்று வச்சுருங்க, வச்சுருங்க, எனக்கு ஒரு க்ளோஸ் வச்சுருங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அது சினிமாக்காரர்ல, சினிமாக்காரனா அப்படி தான் இருப்பாங்க. அதை ஈஸியாக அந்த ஐடியாஸ் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமாம் சார். இப்போது நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, எல்லாரும் கேமரா வச்சுக்கல. அப்படி பாலா உதவி செய்யும் போது கேமரா வச்சு இல்லையா? ஏன் பாலாவெல்லாம் வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டு. இப்போ நான் வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட். இப்போ நான் போகும்போது என்னை வந்து வீலாக எடுங்க அப்படின்னு சொன்னால் கேமரா எல்லாரும் என்ன சாப்பிட போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க. இல்லை இப்போ நான் சாப்பிட போகும்போது ஒன்று வீடியோ எடுறா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் எடுக்கிறோன்னா, பிகாஸ் நாங்கள் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட். ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு 4 கேமராமேனை தெரியும், 4 கேமராவை தெரியும், 2 கேமரா வேறு வீட்டில் இருக்கும். ஏதாவது ஒன்று வச்சுருங்க. அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண வேணாமா? கண்டிப்பாக. அதனால் அவருடைய இது வந்து கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல்லி இப்போ நம்ம ஒரு இப்போ ஆனால் இப்போல்லாம் சொல்ல முடியாது சார். ஒரு கல்யாண வீடியோ கவரேஜ் கூட பிரமாதமாக பண்ணுறாங்க. ஆமாம். அதுவும் நம்ம பசங்க இப்போ கேமராமேன்ஸ்லாம் இப்போ இருக்கிற ஜென்சி கேமராமேன்ஸு பட்டையை கிளப்புறாங்க. ஆக்சுவலாக கேண்டிட் ஷாட்டெல்லாம் வந்து சொல்லி வச்செல்லாம் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேண்டிடாக நடிங்க அப்படிங்கிறாங்க. கேண்டிடாக நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுக்கிறாங்க. பக்காவாக இருக்குது. உண்மையிலே அந்த சின்ன பசங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கேமரா மேலே காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபோனில் ஒர்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கேமராவில் ஒர்க் பண்ணி பார்த்து பழக்கமானதுனால ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக வருது, அப்படியே ஜாலியாக வருது. கொஞ்சம் அந்த ஜென்சிக்கு முன்னாடி உள்ள கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து கேமராவா இது எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்வாங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சத்யராஜ் சார் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், நமக்கெல்லாம் அந்த மொபைல் ஃபோனில் வந்து பச்சை பட்டன் எது சிவப்பு பட்டன் எதுன்னு தெரியும், அவ்வளோதான். அது என்னது ஆன் பண்ணால் பேச போகிறோம், இது வேணா ஆஃப் ஆகிட போகுது, இவ்வளோதான் தெரியும்னாரு. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் செல்ஃபி வீடியோ எடுக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதனால் விஜய் வந்து அந்த கேமரா யூஸ் பண்ணுறதுங்கிறது பழக்கப்பட்ட ஒன்று. அதனால் அவங்க வந்து வித்தியாசமாக எடுத்துக்காங்க, படம் மாதிரி எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் புரோஜனக்கு மாதிரி எனக்கு தெரியல, படம் மாதிரி எடுக்கிறாங்க. அவர் எடுத்த படமும் ரிலீஸ் ஆகலை, இந்த படமும் சரியாக ஒர்க் ஆகலை. ரைட் சார். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கலைஞன் அவர் ஷூட்டிங்கில் தெரிய முடியும், ரீடேக் எடுக்க முடியும், கட் சார் ரீடேக்குன்னு. அதே மாதிரி அவர் அரசியலும் ரீடேக் எடுக்க முடியும்னு நினைக்கிறாரா? அரசியலில் ரீடேக் எடுக்க முடியும்னா அது முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்குமே வந்து அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஒரு மாதிரி மாறி கொஞ்சம் ஒரு தாட் ப்ரொவோகேட்டிவாக ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஆனால் ஒரு பேசு பொருளாக ஆகிறதுக்காகவே நெகட்டிவாக ஏதாவது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது கூட நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரி அறிவுன்னு ஒன்று. இந்த சராசரி அறிவுங்கிறது பொது நிலைக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், ஒரு கவனம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நான் எடுத்து நீங்கள் எடுத்துங்க, வீட்டில் வந்து கோவமாக பேசுகிறீங்க, ஒருமையில் பேசுகிறீங்க, வீட்டில் உள்ளவங்களை பேசுகிறீங்க. பொதுவான இடத்துக்கு வந்து அதே மாதிரி கோவமாக ஒருமையில் பேசுவீங்களா? பேச மாட்டேன், தம்பி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நான் பொதுவாக வந்திருக்கேன், என் வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தில் வந்து பேசுகிற ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் என்ன கேட்டான், ஏய் நல்லா விஜயை பற்றி பேசி சம்பாதிக்கிறியா அப்படின்னு. ஏன்டா உண்மையிலேயே நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரா? அது கரெக்டு தான். இல்லை அவர் பேசுகிறதுனால நாங்கள் பேசுகிறோமா? எனக்கு புரியலடா எனக்கு. ஏன்னா நிறுத்திடலாம், இனிமேல் மாநாடு போட்டால் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறுத்திடலாம் அப்படின்னா, அடுத்த டாக்குங்க மாநாடு முடிஞ்சிருச்சு, ஆதவர்ஜனா உடனே வந்து ஒரு ஓப்பன் டாக் விடுறாப்புல, கண்டபடி வார்த்தையில் விடுறாப்புல, எல்லாத்துக்கும் சுறுசுறுங்குது. எதுக்குப்பா அதெல்லாம் விடுற, எதுக்கு இதெல்லாம் பேசுகிற, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒன்றுமே சம்மந்தமே கிடையாது, எதுக்கு இதெல்லாம் நீ டாப்பிக்கை டைவர்ட் பண்ண? அதை நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை மறைக்க இன்னொரு விஷயத்த மாத்துறாப்புல. இப்போல்லாம் எப்படின்னா ஒரு விஷயம் ஒரு 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 இதில் பாத்தில் போயிட்டு இப்போ போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பங்கு நின்னாங்க. உடனே பெட்ரோல் இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சாங்க. அடுத்த வாரமே இந்த விஷயம் மாறிடுச்சு 2 நாள்லேயே மாறிடுச்சுல்ல. இப்போ கேஸ் இல்லைங்கிறத சொல்லி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எல்லா இடத்துலையும் சேல் சுத்தமாக இல்லாமல் போய் எல்லார் வீட்டுக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கிட்டு போயிட்டாங்க. பாதி பேருக்கு அதை ஆப்ரேட் பண்ண வர தெரியாது, ஆனால் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இப்படி பேசினார்னு இங்கே மாறிடுச்சுல்ல. அது மாதிரி ஒரு விஷயத்தை சர்ச்சையாக வந்த விஷயத்தை, விஜய் பற்றி சர்ச்சையாக வந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு ஆதவர்ஜனா இன்னொரு டாபிக் எடுக்கிறாப்புல. ஆமாம், அதான் நடக்குது. இதில் இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம பார்க்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே அரசியலோட நம்ம புரிவு வந்து அதிகமாக இருக்கும், அரசியல் அறிவு நமக்கு தமிழகத்தில். குறிப்பாக சொல்ல போனால் அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாவேக்காவோட ஒரு குழப்ப நிலையை பாருங்களேன். சிடிஆர் நிர்மல்குமார் அவர் சொல்கிறாரு, எல்லா கட்சிகளையும் நாங்கள் கூட்டணி பேசுகிறோன்னு சொல்கிறாங்க, அது வதந்தி. ஆதவர்ஜனா அன்றைக்கு நைட்டே ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொல்கிறாரு,
எங்களுக்கு 90 சீட்டு தரோம்னாங்க. துணை முதல்வர் நாங்கள் 2.5 வருஷம் முதல்வர், 2 வருஷம் நீங்கள் முதல்வர், 117 தரேன்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் யார் பேசுனாங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்த நாள் காலையில் தலைவர் வெளியே வராரு. தலைவர் விழுந்து, எப்பா என்னை பற்றி நீங்கள் அவதூறாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லி கூட அவதூறாக பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ கூட்டணி வைக்கிறதே அவதூறுன்னு நினைக்கிறாரா? அப்படின்னா அப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு பேசுனது நிறையா போட்டாங்க. பவன் கல்யாண் அட்வைஸ் பண்ணார், நீ எப்படியாவது வந்து ஒரு டெபுட்டி சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணாருன்னு ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சில நமக்கு தெரிந்த நபர்கள்ட்ட விசாரித்து பார்க்கும்போது ஆமாங்க 90 சீட்லாம் இல்லை 70 சீட்டு கேட்டிருக்காரு, ஆனால் அவங்க 50 சீட்டில் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருந்தது. அப்புறம் 2 பேருமே அதை ஒத்துக்கல. இப்போ 2 பேருமே நாங்கள் கூட்டணி பேசவே இல்லைங்கிறாங்க, அவங்க கூட்டணி நாங்கள் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டதுனால நான் உனக்கு கெஞ்சவே இல்லையே அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து 2 பேருமே வந்து இப்போ வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜக பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு படத்தை சென்சார் வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ மொத்தமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் யாரோடையும் கூட்டணியில் தனித்து தான் போட்டியிட போகிறோம்னு. ஆனால் இதை வந்து மாறுபட்ட கருத்தாக கட்சியில் உள்ளவங்களே, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவங்களே மீட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு, ஒருத்தர் சந்திச்சிக்க மாட்டாங்க போல இருக்கு. போன வாரம் உன்னை பார்த்தேன், எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னோடனே நான் இந்த மாதிரி ஒன்று பேசிட்டு வந்தேன், நீ அப்படியா பேசினேன், அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லையே, சரி சரி நான் இப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு. மீடியாவாக பார்க்கணும்ல, நியூஸாக பார்க்கணும்ல, அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்களோ? இல்லை சார், அவங்க எதுவுமே பார்க்கறது இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது விஜய் போன்ற ஒரு மனிதனை வந்து நான் பாவமாக பார்க்குறேன். ஒரு பெரிய இமேஜ் டெவலப் பண்ணாங்க. சரி, அவங்க அப்பா வளர்த்து விட்டாரு, ஆட்டுக்குட்டி வளர்த்து விட்டாரு, அதெல்லாம் விட்டுருங்க, யார் வளர்த்து விட்டாலும் வளரணும். ஆமாம், அது சரிங்களா, அது வளரணும். நிறைய பேர் இப்போ அப்பா வந்து எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, வளர்ந்துட்டாங்களா, வளரல. அதனால எஸ்எஸ்சி இருந்தாலும் வளர்த்து விட்டாலும் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து உயர்ந்து நிற்கிறாரு, ஒரு பெரிய பிம்பமாக இருக்குது. 33 வருஷம் கட்டி காத்த பிம்பத்தை கூட ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தமாக அழிச்சிட்டாங்க, தரமட்டமாகிட்டாங்க. அவர் என்ன பேசுகிறாரு, அவர் பேசுறது ஒன்றுமே புரியவே இல்லை, எதுவுமே லாஜிக்கலாக இல்லை. இப்போ வேலூரில் பேசும்போது திடீர்னு பேசுகிறாரு 50% ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பெண்களாக்குவேங்கிறாரு. சார் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் சார், நீங்கள் ஆக்க முடியாது சார் அப்படின்னா தெரியல. பாவம், மீனவர்கள் தஞ்சாவூரில் போயிட்டு மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் வந்து நிற்பேன் அப்படிங்கிறாரு. சார் மறுபடியும் சொல்கிறேன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்ளம் சார். நம்ம மீனவர்கள் நம்ம கரையோரம் இருக்க வரைக்கும் தான் நம்ம ஊருக்கு அவங்க. ஆமாம், அவங்க போய் இலங்கை பார்டர் போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு போய் ஒன்றும் செய்ய முடியாது. பாதுகாப்பு வேணா போகலாமே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இந்தியன் கவர்மெண்ட் சொல்லணும். ஸோ இவர் எல்லாமே என்னன்னா ஒன்று தப்பாக சொல்கிறாரு. அப்புறம் திடீர்னு வந்து இல்லை எஜுகேஷன் லோன் விஷயமாவே பேசினார் இல்லையா, 2 ஏக்கர் அதுக்கு கீழே உள்ளவங்களோட படிப்புக்கு நான் வந்து ஃபுல்லாகவே நான் செலவழிச்சிருவேன்னு சொல்லி தஞ்சாவூரில் வச்சு சொன்னார். அடுத்த நாள் வந்து என்ன சொன்னார்னா ஈஸியாக முடிச்சிட்டாரு, 15,000 வருஷம் நான் கொடுத்துருவேன், இந்த மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து படிப்பு செலவுக்காக 15 வருஷம் கொடுத்துருவேன்னு அவர் சொன்ன கருத்துலேருந்து அவரே மாறுபட்டு பேசுகிறாரு. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க எதுவுமே சும்மாலாம் ஒன்றும் அதாவது ஒரு நேர்த்தியாக எழுதி வச்சு கரெக்டாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எனக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறது தெரியுமா, இன்னும் ஒரு வாரத்தில் அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. எப்போ தாவேகா தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்கன்னு பார்க்குறேன். ஒரு அறிக்கைன்னு ஒன்று வெளியிடணும், அங்கங்கே சொல்லியிருக்காரு மகளிருக்கு சேவைன்னு, தேர்தல் அறிக்கையை என்ன வெளியிடுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன். இலவசமாக கொடுக்குறது தப்புங்கிறாங்க, அப்புறம் அவங்களே இலவசமாக கொடுக்குறாங்க. அதான் இந்த சமீபத்தில் இந்த வெஞ்சன்ஸ்னு ஒரு படத்தில் நான் பண்ணியிருந்தேன். அந்த படம் போய் பார்த்தா, அந்த படம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அந்த படத்தில் வந்து ஒரு எல்லா காட்சியும் தற்போது நடக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே இருந்தது. என்னன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவார், நம்ம ஒரு நடிகனை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவரை வந்து வசதி அவரை வந்து இது பண்ண சொல்லுவோம், அப்புறம் நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சா கார் கொடுக்குறான்னு சொல்லுவோம். எப்படா நம்மளால கார் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு வருஷம் வந்தப்போ முயற்சி செய்கிறோன்னு சொல்லுவோம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அப்படியே மறந்துடுவாங்க அப்படிங்கிறார். அப்போ அதுதான் நீ சொல்கிறதும், ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அவனுக்கு கார் கொடுப்பேன் பைக் கொடுப்பேன், நான் ஒரு படி மேலே போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு வேணால் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படியெல்லாம் 8 கோடி பேரை வந்து கட்டியெல்லாம் காத்துற முடியாது சார். நம்முடைய மொத்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ இருக்காங்கன்னு பல பேர் தெரியுமான்னு தெரியல. அவங்கள எவ்வளோ வேலை செய்வாங்க அவங்க? இல்லை சார், ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 5 நாள் தேவைப்படுது. ஆமாம் சார், எவ்வளோ வேலை செய்வாங்க. அது சமீபத்தில் கடன் வாங்கிட்டு தொல்லையால் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கார் போய் குடும்பத்தோட இருந்து இது பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அவங்களே எரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, தெரியல இன்னும். அந்த சர்ச்சைக்குரிய விஷயமா தான் போயிட்டு சர்ச்சைக்குள்ள விஷயமா இருக்குது. ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, அதையும் காவல்துறையினர் போய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் 10க்கு என்ன பண்ணாரு, உள்ளே வந்தோன்னே நான் வந்து நாச்சியார் படைன்னு ஒன்று வைப்பேன், நான் பெண்களுக்கான பாதுகாப்புனா அப்போ காவல்துறை எதுக்கு இருக்காங்க? நீதிமன்றமே இருக்காரு, நீதிமன்றமே ஒரு தனி நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுதான் பெரிய ஆச்சு. அதுதான் சொல்லல, எல்லாமே எனக்கு வந்து என்னன்னா இந்த அது கூட நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தேன், தர்மான்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து விஜயகாந்த் சொல்றாரு, இது தர்மாவுடைய கோர்ட் அப்படின்வார். அதாவது அந்த கோர்ட்டில் உனக்கு தண்டனை கிடைக்குதான்னு தெரியாது, ஆனால் இந்த கோர்ட்டில் உனக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்வார்.
அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது தம்பியாவை படத்துக்காக ஃபாலோ பண்றாரு படத்தில் உள்ள அது படத்துக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த வேலாயுதம் அந்த மாதிரி படம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் வந்து நினைச்சு அதுவே டப்பிங் படம் தான் ஆசாத். ஆசாத். சரியா? அதனால இவர் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க புதுசா அரசியலுக்கு வராங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுங்கிறத சொல்லி, களத்துல இறங்கி கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஆட்சியில செய்யாத ஒரு விஷயத்த, செய்ய முடியாத ஒரு விஷயத்த நாங்க செய்யறோம்னு சொல்லி, அப்புறம் நாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம்னு சொல்றதுங்கிறது வேற. ஆல்ரெடி எல்லாம் நல்லா இருக்க விஷயத்தை திருப்பி எடுத்து நோண்டி எடுத்து, பாத்தீங்களா இது நல்லா இல்ல அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லை. யாருக்கும் அது ஒட்டவே இல்லை. அதுவே அவங்களுக்கு பெரிய இதாக தெரியும். அதுக்கு 10வது ஆதவர்ஜுனா அவனு தப்பு தப்பா பேசுறாப்புல, இவரு புஷியானந்த ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காப்புல. அதுல கூட சமூக நல்லிணத்துக்காக கொண்டாடப்படக்கூடிய விஷயம் தான் நோன்பு திறக்கிற விழா ரம்ஜானுக்கு. இப்ப அதுல முஸ்லீம்கள் மட்டும் இஸ்லாமிய மக்கள் மட்டும் வாங்க, முஸ்லீம் இந்துக்கள் வர வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு பொதுச் செயலாளர். ஆ. இது இங்க நம்ம போய் பார்க்கறது. கேட்டா மத சார்பற்ற அணிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க. மதசார்பற்ற அணின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் இவரு கிறிஸ்தவனாச்சு, இவரு ஏன் போனாரு? கிறிஸ்தவருக்கு போலாம் போல. போலாம் போல இருக்கு. தெரியல. அதான் தெரியல வித்தியாசம். அதனால இவரு அதான் சொன்னேன்ல, இவங்க எல்லாமே ஒரு விஷயத்த பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், இந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பனையூர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆரம்பிச்சு இதுதான் தமிழ்நாடுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கு. அங்கேயே ஒரு இது செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் திறந்து இவங்களே உட்காந்துக்கிட்டு இது எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னா சொல்லிப்பாங்க. எனக்கு பார்த்தா பாவமா தான் இருக்கு. இதுல நீங்க திரைக்கலைஞரா இருந்திருக்கீங்க. பலர் கூட நீங்க டிராவல் பண்ண அனுபவம் இருக்கும். விஜய் அவர் கூடயும் டிராவல் பண்ணியிருப்பீங்க. அவர் சார்ந்தவங்க கூடயும் டிராவல் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னன்னா தேர்தல் வந்துருச்சு. நேர்காணல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஏன்னா எல்லா கட்சியிலையும் பண்ணக்கூடிய விஷயம். விஜய் எந்த மாதிரி சம்பவம் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ஒன் டு ஒன் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச மேலேயே பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல அவர் வந்து ஆக்சுவலா நேர்காணல்லாம் கொடுப்பாராங்கிறது டவுட் தான். இல்ல அவங்க வேட்பாளர்ல அவங்க நேர்காணல் பண்ணோம் இல்லையா? யாரு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அந்த நேர்காணல் அந்த நேர்காணல். நான் பத்திரிகையாளர் நேர்காணல் பத்தி பேசவே இல்லை இல்ல அவர் சார். வேட்பாளரை ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது சார். சார் இல்ல ஒருவேளை அப்படி நடந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திருன்னு முடிப்பாங்க எல்லாரும். இவரு சார் அப்படிதான். அவங்க சார் இப்போ சமீபத்தில் வந்து நான் உமாபதி அண்ணனை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் தான் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணார். ஒரு வேட்பாளர் வந்து நீங்கள் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் டிடி எடுத்துட்டு வாங்க, 1.5 கோடி ரூபாய்க்கு டிடி எடுத்துட்டு வாங்கன்னு புஷியானு சொல்கிறாரு. டிடி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பணம் பலம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுவும் அப்படியே இருந்தாலும் சீட்டு கொடுக்க மாட்டார். டிடி எடுத்து வந்து ஜெராக்ஸை காமிக்கணுமா, ஓகே நாங்கள் பேசுவோம்னு சொல்லுவாங்களாம். பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்களாம். ஸோ என்னன்னா அவங்க வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவனுக்கு பணம் இருக்கான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் தான். எல்லா கட்சியிலும் இருக்கிறத இவரே செய்கிறாரு. சொல்ற ஒரு விஷயம் தானே சார். இவர் தானே சார் குறை சொல்றாரு. மற்ற கட்சியெல்லாம் மாற்றணும்னா இப்போ இவர் போய் குணம் இருக்கிறவங்களா எடுக்க வேண்டியதானே. ஆமா சார் ஃப்ரெஷ் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பல வருஷம் கழிச்சு திருத்த முடியலன்னு நீங்க வந்து மேடையில் பேசுறீங்க இல்லையா? ஆமா. அப்ப நீங்க பேசும்போது நீங்க தான் இப்போ ஆரம்பிக்கிறீங்களா, இப்போ தானே செடி வளர்க்குறீங்க, வளர்க்கும் போதே கரெக்டாக வளர்க்க வேண்டியதானே சார். நேர்காணல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்காணல் நடந்ததுல விண்ணப்பிச்சவங்க வந்திருக்காங்க. எவ்வளோப்பா செலவழிப்பீங்க? 15 லட்சம் செலவழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார். அவ்வளோதான் செலவழிக்க முடியும். அவங்க ஆட்கள் ஃபுல்லாக அப்படிப்பட்ட அதுதான் இருக்கிறாங்க. ஆமா அவ்வளோதான் பண்ண முடியும் சார். அதுவே அதிகம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்கு, எப்படி 40 லட்சம் செலவழிச்சு பண்ணிக்கோப்பா, நான் உனக்கு அலோ பண்ணுறேன்னு. ஆனால் அதோட இவனுக்கு சொல்ல தெரியல. இல்ல அது பண்ண முடியாதே சார். இருந்தால் தானே சார் பண்ணுவாங்க. அது சார் எல்லாருமே வந்து என்ன சார் என்னவோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் கோடீஸ்வரங்க மாதிரி பார்த்துருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் வந்து அன்றாடம் வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப அடித்தர தட்டு மக்கள் சரிங்களா. அவங்கெல்லாம் இப்போதான் மேலே வர்றாங்க. அதான் சொன்னேன்ல, அது ஒரு மீட்டிங்கில் ஒரு பையன் சொல்கிறாப்புல, 2000 ரூபா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோன்னா ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் எடுக்கும். அவ்வளோதான் அவங்களோட இது. அதான் சொன்னேன், வெள்ளந்திங்கிறது ஒருத்தன் விரல் சூப்பர் ஒருத்தங்கிற மாதிரி. ஏதாவது என்னன்னா ஏதாவது தேவையே இல்லை அப்படிப்பட்ட. இப்போ இவங்களுக்கு போய் நம்ம என்ன எஜுகேட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? தாவேகாவோட அடுத்த பெரிய சர்ச்சை வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது, ரஜினி அவர்களை பற்றிய பேச்சு. அவர் கட்சி ஆரம்பிக்க அவரை மிரட்டி விட்டு திமுக தான் அவங்கள கட்சி ஆரம்பிக்க விடாமல் பண்ணாங்க. அந்த கருத்துக்கு ரஜினி அவர்கள் வந்து பதில் கொடுத்த உடனே அதுக்கு மன்னிப்பும் கேட்டார். பொதுவெளியிலே மன்னிப்பு கேட்டார். உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் அதை நான் மன்னிச்சுக்கோங்கிற வார்த்தையும் சொல்லி ஆதவ் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். ஆனால் இந்த வார்த்தையை ஆதவ் தவிர்த்து இருந்திருக்கலாமா? ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து பொதுவாக நமக்கு தெரியும் கடந்து போகக்கூடிய கேரக்டர். அது இந்த வார்த்தையை ஆதவ் தவிர்த்துருக்கலாம், இல்லை ஆதவே தவிர்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆதவே தவிர்த்துருக்கலாம். நம்ம வந்து அவரெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதுங்கிறது விதி, தேவையில்லாத வேலை அப்படின்வாங்கல்ல. அவர் வந்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை எனக்கு தெரிஞ்சு. சராசரி நீங்கள் வந்து ஒரு +2 மாணவனுக்கு இருக்க அறிவு கூட ஆதவ அர்ஜுனா கிடையாதுங்க. இல்லைன்னா போராட்டம் பண்ண கூப்பிட்டு வர இல்லைங்க, நான் எழுதி தரேன். ஒரு +2 மாணவன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் கூடிய ஒரு மாணவன், அவ்வளோ வேணாம் படிக்காத ஜென்சி கிட்ஸில் சும்மா ஊற சுற்றிட்டு இருக்கவனுக்கு அறிவை விட
ஆதவர்ஜுனா கம்மி. நான் எழுதி தரேன். ஏன்னா சுத்தமாக பேச தரல. நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வந்து மது பாட்டில் இருந்து அப்படிங்கிறாங்கல்ல, நான் சொன்னேன், நீ எவ்வளோ பெரிய ஆளுடைய மருமகன் என்ன, நார்த்தில் வந்து உங்கள் லாட்ரி பிச்சுக்கிட்டு போச்சு. போதும். சும்மா போகிறவங்க கூட டே மாப்பிள்ள அங்கே ஊருக்கு வரேன்டா ஒரு சரக்கு பாட்டில் வாங்கி வைடான்னு சொல்லுவான். நீ குடிச்சிட்டு பாதி பாட்டில் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்க. மறந்து எடுத்துகிட்டு போயிட்டியா? எப்படி எடுத்துகிட்டு போன? மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டியா? இல்லை, எனக்கு புரியல. நீ எதுக்கு இதை பண்ண? ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. விஜய் பற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீ வந்து எப்படின்னா என்ன இன்னைக்கு விஜய் பற்றி எதுவும் தப்பாக பேசலையா, சரி நாம ஒன்று உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இதில் என்னன்னா வெளிநாட்டிலேருந்து வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, பாட்டில் அப்படியே நீ கொண்டு வந்தால் இங்கே டேக்ஸ் கன்வெர்ட் இருக்கும், பாட்டில் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த பாண்டிச்சேரிக்கு அந்த மாதிரி இப்போ அவன் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்களா? டெல்லியா யூனியன் டெரிட்டரி தானே சார்? இல்லை, அவங்க தங்குற ஹோட்டல் எப்படிப்பட்ட ஸ்டார் ஹோட்டல், அதில் எதுக்கு கிடைக்கும்? எனக்கு புரியவே இல்லை சார். அதை எனக்கு அது திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். அப்போ சிஸ்டர் வந்து அதே தான் நானும் சொன்னேன். சிஸ்டர் வந்து வச்சது கூட என்னன்னா மேக்கப் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கிளம்புறதுக்கு முன்னாடி மேக்கப் மேன் பேக்கை மாற்றி தூக்கிட்டு வந்திருப்பாருனாரு. அந்த மாதிரி தான் அவன் பேக்கை தூக்கிட்டு வந்ததில் அதில் சிஸ்டர் இருந்திருக்கும். எதுக்கு சிஸ்டர் முடிவெட்டுறதுங்க, அது வந்து என்னன்னாங்க அப்படின்னு. சார் ஆக்சுவலாக என்னன்னா அதை பாருங்க, செக்யூரிட்டி செக்கில் விட்டாங்க, மேலே போனால் பைலட் பார்த்துட்டாருங்கிறேன். பைலட் இதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பைலட் வந்து சிபிஐ என்கொயரிக்கு வந்திருக்காங்க. முதல் அவங்க ஏதாவது துப்பாக்கியோட வந்திருக்காங்கன்னா அவர் செக் பண்ணியிருக்காரு. துப்பாக்கி இல்லைங்க, மது பாட்டில் இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது, ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸா போகிற வழியில் இவனுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் என்ன நினச்சிருப்பான், பைலட்டு சிபிஐ என்கொயரிக்கு வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அக்யூஸ்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு சமயத்தில் நார்த் இந்தியாவில் இவர் ஒரு ஆக்டர் வச்சிருக்காரு. அவன் யோசிச்சிருப்பான், என்னதான் சார்ட்டர் ஃப்ளைட்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. அதனால அவன் பயந்து போய் கத்திரிக்கோள் அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னா இந்த விஷயம்லாம் இவரெல்லாம் ட்ராவல் பண்ணாதாங்க. இன்டர்நேஷனல் ட்ராவல் எத்தனை பண்ணியிருப்பாரு. பையில கத்திரிக்கோள் வச்சு கூடாதுங்கிறதுலாம் இவருக்கு தெரியாதா? இவங்க என்ன இவங்க 2 பேரும் என்ன வில்லேஜஸ் தானே? சேச்சா கிடையவே கிடையாது. இவங்க இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா தெரியல. எனக்கு அவர் கத்திரிக்கோள் வச்சிருந்து கூட மிஸ்டேக். ஏன்னா தமுத்துன்னு இருக்கும் சார். ஆமாம், சமயத்தில் சிஸ்டர் வந்து போட்டுருவோம், இல்லை சமயத்தில் வந்து நெயில் கட்டர் உள்ளே இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், அவசரத்தில் மறக்க வாய்ப்பு இருக்கலாம். இவர் ஏன் அவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனாருங்க? அதான் ஒரே கேள்வி. சம்மந்தமே இல்லை. அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக எப்படி அடிக்க முடியும் சார்? நான் தான் சொல்கிறேனே சார், இப்போ இருக்கிற மாணவனை விட அவருக்கு சராசரி அறிவுங்கிறதே இல்லை. எனக்கு விஜய் நினச்சா பாவமாக இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து அவர் என் கண்ணுக்கு நேராக ஒரு அழிவு ஏற்படுது. புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஜானவரகேசாமி, 10வது ராஜ்மோகன், 4 பேர் சேர்ந்து அவரை வந்து பிளான் பண்ணி அழிக்கிறாங்க. நீங்க ரஜினி அவர்களை பத்தி பேசுனதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ரஜினி அவர்களை பத்தி பேசுனதை எப்படி பாக்குறீங்க? அது கடும் கோபம் இருந்தது. நீங்க அந்த மாதிரி பேசவே முடியாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரஜினி சாரும் அமைதியாக இருந்தார். இவங்க பேசிட்டாங்க. பேசி முடித்தோன்னே அனைத்து கட்சியில் உள்ளவங்களும் வந்து இல்லை அது ரொம்ப தவறு அவரை பற்றி பேசுறதுன்னா. கட்சிகள் சாராத, மதங்கள் சாராத அனைத்து மக்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போனா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். ஆமாம், தமிழகத்துக்கு நம்ம பொதுவாக பார்க்குறதுல அது இவர் பேசுறது வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் பேசுறதுன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது என்ன, உங்களுக்கெல்லாம் அதான் சொன்னல, விஜய் வந்து ஒரு மேடையில் சொன்னார்ல, என்னை போல சொந்தமாக கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டு வாங்குறதுக்கு திராணி இருக்கா அப்படின்னாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி எடப்பாடி எப்படி வந்து நீங்கள் வாங்க கூட்டணிக்கு வரலான்னு பேசுவார், செஞ்சு விட்ருவார். ஆமாம், 10வது செங்கோட்டையன் வேறு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீ போய் அவர்கிட்ட சிஎம் கேளு அப்படின்னு இருக்காரு. அவர் சிஎம் கேட்டோன்னா அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது முதல்ல வாங்க சார் சிஎம் டோர் க்ளோஸ் அப்படின்வாங்கல்ல, டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து எல்லாமே உங்கள் கூட இருக்கவங்கலாம் சேர்ந்து பண்ணது தான். அவரே எதுவுமே பண்ணல. எனக்கு விஜய்க்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் நாலேஜே கிடையாது. அவ்வளோலாம் அவர் பேசவும் மாட்டார். எழுதி கொடுத்த டைலாக் பேசுவார், ஓரளவுக்கு சென்சிபிளாக இருப்பார், கொஞ்சம் ஏதாவது எமோஷனலாக இருப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் கிடையாது. சராசரி மனுஷன். ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் அவரான்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த முதல்வருங்கிற பதவி இருக்காது தெரியும் நினைக்கிறீங்களா? முதல்வருங்கிற பதவியெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் எலெக்ஷனில் நிற்கணும். அவர் எலெக்ஷனில் நிற்பாரான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குது, அவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டார். எப்படியும் வந்து எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இவர் முதல்வர் ஆகிட்டு, சப்போஸ் ஜெயிச்சுட்டு முதல்வர் ஆகிட்டேன்னா முதல்வர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வச்சு தான் பண்ணுவோம். அது நார்மலாக உள்ளது. அதுதான் நார்மலாக உள்ளது. அதுதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்து வேளச்சேரியில் நிற்கிறாரு, பெரம்பூரில் நிற்கிறாரு, அப்புறம் என்ன திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு அப்படின்னு எல்லாம் ஆளாளும் கொண்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பனையூரை தவிர வேறு எங்கேயும் நின்னே நான் பார்த்ததில்லை. அதனால் மேபி அதுவும் பனையூர்லேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பனையூர் தான் கான்ஸ்டியூன்சியாக நேரத்தில்.
சோழிங்கநல்லூர்ல மற்றவங்கெல்லாம் சேர்ந்து கொளுத்திடுவாங்க. அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க யார் நிக்கிறாங்கிறது ஒரு கான்செப்ட் பெருசா பேசப்படும். அப்படியா? ஆமா. திமுக வேட்பாளர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பார். இல்ல சொல்றேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பர்சன் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசியதுங்கிறது மகா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, அது ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து நம்ம எந்த விதமான இதுக்கும் இடையூறா இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு அப்படின்னா, இதே தான் அவர் 92ல் சொன்னார். நான் பாட்டு சிவனே வேலையை பார்த்துட்டு இருக்கேன், வழியில் குறுக்கிட்டா நான் சொல்கிறதே செய்வேன், சொல்லாதே செய்வேன். அன்றைக்கும் தான் சொன்னார். ஒரு பாட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருந்தார். ஷூட்டிங் போயிட்டு இருந்தவங்களை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இறக்கி நிற்க வச்சு செக் பண்ணாங்க. உடனே அண்ணாமலை டைலாக் வச்சார், நான் பாட்டு சிவனே என் வழியில் போயிட்டுருக்கேன், என் வழியில் குறுக்கிடாங்க அப்படின்னு. இப்பவும் அதே மாசில் சொல்கிறார். 92 எங்கே இருக்குது, 2026 எங்கே இருக்குது? அப்போ இன்னும் அந்த மாஸ் குறையிலல்ல. அதுதான் ரஜினி. ரெண்டாவது என்னென்னா, அவருக்கு இருக்கிற அந்த தைரியமும் ஓப்பனாக பேசுகிறவர்கள் அதெல்லாம் யாருக்குமே கிடையாது. 96 மறந்துருப்பார் அவர். இல்லை அதை சார் 96ல் அவர் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி சொன்னதும் சரி, கலைஞர் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் வந்து அஜித் பேசுறது கைதட்டு சூப்பர் அப்படிங்கிறாரு. அஜித் மாதிரி ஒரு ஓப்பனாக பேசுகிற ஒரு ஆள். இவங்கெல்லாம் இருக்கும்போது நீ வந்து பம்மிட்டு போய் நேராக போய் எனக்கு இந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க தலைவான்னு கொடநாட்டில் போய் கெஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்படி கெஞ்சிட்டு இருக்க ஒரு ஆளை பார்த்துட்டு எங்கள் ஆளுகளா தைரியமா அப்படின்னு சொல்லி நீ பேசுகிறேன்னா நீ எவ்வளோ பெரிய அடிமுட்டாளா இருப்ப? இப்போ உனக்கு இது எதுவுமே தெரியாதா? இல்லை மக்கள் தான் எதுவுமே தெரியாதா? சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக பார்த்துட்ருக்கோம். ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமே ஒரு 7ஆம் பொருத்தமாக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் இவர் பொறுத்த வரைக்கும் திரைத்துறையை நம்பி தான், திரைத்துறை வசனங்களை நம்பி, திரைத்துறை இயக்கங்களை நம்பி தான் இவர் கட்சி ஆரம்பித்த மாதிரி அவரோட போக்கும் செயல்பாடுமே பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் தமிழகத்தோட மிக முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அவருக்கு தான் அதிகமான, ஏன்னா எல்லாருமே பெரியவங்களாக இருப்பாங்க, அந்த மக்களை சீன்றதுக்கு என்ன விதமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சீன்றது இல்லை சார். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள்னு பார்த்தா ரஜினி ரசிகர்கள் யாருமே போய் விஜய் நீ எல்லாம் வேஸ்ட் அப்படிலாம் யாருமே சொல்லலை. ஆமாம். ஆனால் அது பதிலாக விஜய் ரசிகர்கள் வந்து எங்கால் தான் டாப்பு, சும்மா உங்களை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வேறுண்டே வம்பு கொடுப்பாங்க. அது என்னென்னா சின்ன பிள்ளைத்தனம்னுவாங்க. அது வரால போய் சொல்லிட்டு போ அப்படின்னு விட்டுறது. அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? புரியுது. அது இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு சின்ன பசங்க ஏதோ பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க. இப்போ வரைக்குமே வந்து ரஜினி ரசிகர்கள் எதுவுமே பெருசாக அப்போஸ் பண்ணல. அதான் நான் என்னோடய வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ரொம்ப பொறுமையாக இருக்கும்னு சொல்லி இடம் போட்டுறாதீங்க, ரொம்ப வேறு மாதிரி ஆகிடும், அது ரொம்ப தப்பாகிடுங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் தான் மன்னிப்பு கேட்டார். எல்லாத்தையும் வந்து மன்னிப்பு கேட்டார். இல்லைம்மா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு. அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது ஆக்சுவலாக என்னென்னா, ரஜினி சார் கூட வருத்தம் தெரிவித்தோ இவர் பேசுனதுக்கு ரிப்ளை பண்ணணும்லாம் லெட்டர் போடல. அதை பல பேர் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அவரே ஓகே, எல்லோரும் எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி, ஓகே, காலம் பேசாது. அதுதான் என்னோட கேள்வி. ஆமாம், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும். இதில் என்ன அடங்கி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலம் பேசாதுன்னா காத்திருந்து பதில் சொல்லணும்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா உங்கள் அது என்னங்கிறது தெரியும். நீ ரொம்ப நினச்சிட்டு இருக்க, உன்னை பற்றி ஒன்று நினச்சிட்டு இருக்க, சரிங்களா? காலம் பேசாது, இப்போ இருக்கிற காலங்கள் பேசாது, அது பேசாது, பேசாமல் தான் இருக்கும். ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும்னா இதுக்கான ரிசல்ட்டை நீ பார்ப்ப. அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் டைமில் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் போஸ்ட் அடிச்சு விட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆமாம் சார், காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லணும்னா எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். விஜயோட போஸ்ட் பக்கத்தில் அதை ஒட்ட போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ரஜினி ரசிகர்கள் வந்து யாருமே இப்போ நான்லாம் வந்து விஜயை நான் ரசிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது, சரிங்களா? விஜயோட படங்கள்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏதாவது அந்த மாதிரி தப்பாக சொல்லியிருப்போமா? கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்போமா? இப்போ இவ்வளோ கேவலமாக நீ பேசலாமா? நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சும்மா ரஜினிகாந்த் சாரை சீன்றது அப்படிங்கிறது தப்பு. வயதில் பெரியவர், அந்த மரியாதை ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இண்டஸ்ட்ரியிலையும் சீனியராக இருக்கார், தொழிலில் ரொம்ப சீனியராக இருக்கார். இன்றைக்கி வந்து அவர் போனார்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உள்ள அத்தனை சிஎமும் ஒரு காலில் வந்து ஃபோன் எடுப்பாங்க. ரஜினிகாந்த் சார் கால் பண்ணுறாரு சார்னா எடுப்பாங்க. நீங்கள் பொண்ணா எடுப்பாங்களா சார்? மலேசியன் பிரைம் மினிஸ்டர் ரூமில் வந்து பார்க்காரு சார். அதான் சார், நீ பொண்ணா எடுப்பாங்களா? யாருன்னு கேட்பாங்க. நீ யாருன்னு கேட்பாங்க. முதல்ல உன்னை பற்றி சொல்கிறதுக்கு இன்னொரு 10 பேர் அங்கே போகணும். சார் இவர் யார் தெரியுமா? அவர் தான் சவுத் இந்தியாவில் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னுடைய மதிப்பு வச்சுருக்காரு. அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய மனிதர், அவர் மதிப்பும் வச்சுருக்காரு. அவர் யார் வம்பு தும்புக்கும் போகிறதே கிடையாது. அவரே நான் வந்து கட்சி ஆரம்பித்து இந்த சமயத்தில் என்னோடய தொண்டர்களை வந்து ரொம்ப அவதிக்கு உண்டாக விரும்பலை,
உடல்நிலையும் சரியில்லைன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கலைங்கிறத டிக்ளேர் பண்ணி அதையும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். ஆமாம். இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கிறேன் பல பேர் சொன்னாங்க. அவர் இப்படி தான் சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறேன் அது நம்ம தான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நார்மலாக விட்டார். திருப்பி அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் சொல்லுவார். இப்படி ஒன்று சொன்னாங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 படம் ரிலீஸ் ஆச்சே மாசா கொண்டாடினாங்களே. பெரிய அளவில் கொண்டாடும். நான் இனிமேல் கட்சி துவங்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். எந்த வருஷம் சொன்னார்? அது இப்போ கொரோனா ஒட்டி சொன்னது 2021 2022 சொன்னார்ல. இனிமேல் நான் கட்சியை வந்து நான் துவங்கலை அப்படின்னு சொன்னார்ல. 23 ஜெயிலர் இருந்தது. பட்டையை கிளம்பிச்சே எப்படி? பெரிய தோல்வினால அவர் படத்தில் பெரிய லாஸ் கிடையாது. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், அது பட்டையை கிளம்பிச்சே. அப்போ நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பட்டையை கிளம்பிச்சேன் சார். அப்போ சொன்னார், என்னுடைய ரசிகர்களை நான் வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்காக நான் ஒன்று செய்யணும், என்னால் முடிஞ்சது அரசியலுக்கு வர முடியல, சரி படம் நடிக்கிறேன், ஏன்னா என்னுடைய உடலில் ஒத்துழைக்கலை, படம் நடிக்கிறேன், படம் நடித்து நான் இது பண்ணேன். அவர் பாட்டுக்கு அது என்ன படம் பண்ணுமோ பண்ணேன் சார். ரஜினி கமலும் சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கும், இதோ பண்ணுற உன் ஃபீல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேங்கிறத அவர் கேட்கல. என்ன நீ என்ன ஓட்டு வாங்க போகிறாங்கிறத அவர் வாழ்த்து கூட தெரிவிச்சார். எது சார் ஆரம்பிக்கும் போது அவர் கரெக்டாக தான் சார் இருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்கலாம் பார்க்கும்போது நான்லாம் அதுக்கு இந்த முத்து படத்தில், முத்து இல்லை இந்த வீரா படத்தில் ஒரு சீனில் ஒரு நாய் துரத்திட்டே வந்தோடனே உடனே வந்து செந்தில் பார்த்து பயந்து போய்டு ஒடுங்கி விடுவார். விழுந்தோடனே ரஜினி பார்த்துல சு அப்படின்னு போவார். ஆக்சுவலாக அவ்வளோதான் அதுக்கு ரெஸ்பான்ஸ். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை சார். நாய் குறைக்குதாங்கிறதுக்காக திருப்பி நம்ம குறைச்சோன்னா நம்ம மனுஷன் கிடையாது, அவர் மனிதனாக நடந்துக்கிறார், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். இறுதியாக என்னோட கேள்வி சார், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற கான்செப்டில் போட்டி போட்டுட்ருக்கேன்னு சொல்லி முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்த விஷயம், இதை அப்படியே திசை திருப்பி ரஜினிகாந்த் அவர்கள் உள்ள இழுத்து இந்த அரசியல் போக்கையை மாற்றி அமைக்கிறதுக்காக ஆதவ் செய்த நாடகமாக இது? ஆதவ் செய்த நாடகம் இல்லை, ஆதவ் விஜய் செய்த துரோகம். ஆக்சுவலாக ஆதவ் எதுவுமே வந்து விஜய்க்கு பாலிசா நம்ம ஏதாவது விஜய் இதை எதிர்பார்க்குறான்னு நினச்சி பேசியிருப்பாரோ சார். விஜய்க்கு அவர் எதுவுமே பாசிட்டிவாக செய்யலை. நான் எழுதி வச்சுங்க, அப்படி ஒரு கூட இருக்கிற நண்பன் எப்படி இருக்கணும், உனக்காக நான் செய்யறேன்டா, உன் பேர் கிடையவே கூடாது, உன் பேர் நல்ல பேராக வரணும்னு செய்யணும். அவர் பேரை நாசமாக்குறதுக்குன்னே ஆதவ கூட இருக்காப்புல. ஆனால் சத்தியமாக எப்படி ஒரு கூட வச்சிருக்காருன்னு தெரியல. காசு அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இப்போதைக்கு வந்து காசு அடிச்சு டிக்கெட் போடுறது, ஃப்ளைட் டிக்கெட் போடுறது, சார்ட்டர் ஃப்ளைட் புக் பண்ணுறது எல்லாம் ஆதவ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஐயோ நொய்யுங்கிறானேங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அவர் நினச்சிக்கிறாரு, ஓகே இவன் பேசுகிற பேச்செல்லாம் இல்லை, நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவர் ஒரு பக்கம் சைடில் இருந்து மொத்தமாக அவரை வந்து அப்படியே உருவிட்டே இருக்கார். ஆதவ அர்ஜுனா வந்து விஜயை வந்து உரி அவர் 4 பக்கங்களும் வாழைப்பழத்தை தோல் உரிக்கிற மாதிரி எல்லா சட்டையும் உரிச்சிட்டாங்க. அதுதான் நடந்துமே இல்லை கடைசியில். இல்லை ஒன்றுமே இல்லை. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறதுலாம் என்ன பண்ண போகிறாங்கலாம் தெரியல. ஆனால் அந்த போட்டியே நமக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு இவர் சொன்னார் இல்லையா, அது மாறிடுச்சு. ஆமாம், இப்போ போட்டியே வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் தான். ரெண்டும் நாம் தமிழர் கட்சி 3வது அணி, இவங்க 4வது அணி, அவ்வளோதான். தனித்து போட்டியிடும் 2 பேருக்கு தான். கூட்டணி இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை சார், இல்லைண்ணா நீங்கள் இன்னொரு விஷயம் விட்டீங்க. 4வது அணி எப்படி வருவாங்க? சசிகலா அவர்களுமே ராமதாஸ் அவர்களும் ஒன்று இணைஞ்சா இது 5வது அணியாக தான் வர வாய்ப்பு இருக்கும். அவங்க இல்லை அவங்க இன்னும் ஒன்று இல்லைல்ல. இப்போ தனித்து அது கூட்டணி இல்லை, கூட்டணி தான். நான் சொல்றது கூட்டணியை கூட சொல்றேன். 4வது தனி அணியில் 2 பேர் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகா விஜய்க்கும் தான் போட்டி. அதனால இனிமே அப்படி டிசைட் பண்ணி சொல்லுங்க. சீமானனாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவார், பரவாயில்ல இப்பயாவது அவன் என்ன எதிரியா எடுத்துக்கிறான். இது ஒரு விஷயத்தை வச்சு அண்ணன் வேற வகையில் அடிச்சிருவார்ல. அவர் ஆக்சுவலாக என்னன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய ஒரே குறிக்கோள் தாவேக்காவோட அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க. ஆனால் அவங்க வாங்குவாங்க, உறுதியாக வாங்குவாங்க சார். அவர் என்னதான் வந்து சீமானண்ணா வந்து அங்கங்கே பேசும்போது நிறையா மாற்றி பேசினாலும் இன்ன வரைக்கும் தனித்து தான் போட்டிடுறாரு. நான் யாரோடையும் கூட்டணி சார் 8% வாங்கின ஒரே கட்சி தனித்து போட்டிட்டு ஒரே கட்சி அங்கீகாரம் வாங்கின கட்சி சார். அவ்வளோதான். அது போராட்டமும் ஏதோ வரட்டு சார். அதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அதை விட கம்மியான பர்சன்டேஜ் இந்த தடவை தாவேக்கா வாங்கணும். நல்லா வாங்கியிருப்பாங்க சார். தாவேக்கா வந்து ஆக்சுவலாக பார்த்தா நான் நினச்சேன் நல்ல பயங்கரமான சவுண்ட் இருக்கு, எப்படியும் ஒரு 20-21% இது பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் பயங்கரமாக யோசிச்சிருந்தேன். இந்த 2 மீட்டிங்கில் பேசினார் பாரு, வாய் 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 மட்டும் நான் நாய் தூக்கிட்டு போய்டுன்னு பிரகாஷ் ராஜ் டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தேவையில்லாமல் ஏன் வாயை விட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிற. பர்சனல் விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, அது அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க த்ரிஷா மேட்டரில் ஒரு பிரச்சனை வந்தது, அதுவும் அசிங்கமாயிடுச்சு. பேசாமையாவது இருக்கணும். இதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் இந்த மாதிரி மிகப்பெரிய தவறில்ல.
இது நான் தான் சொன்னேன்ல, வாயை மூடிட்டு இருந்தால் கூட அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன்டேஜை போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். வாயை திறந்துக்கிட்டே இருக்காப்புல, தேவையான போதெல்லாம் பேசலை, தேவையில்லாத போதெல்லாம் கண்டபடி பேசுகிறாப்புல. அந்த கண்டபடி பேசுறதுலாம் அவர் பேசலை, பாவம் யாரோ எழுதி கொடுக்குறாங்க. அந்த எழுதி கொடுக்குறத நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரைட் சார். மிக நன்றி சார். உங்கள் நேரத்தையும் கருத்தையும் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.